ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பீட் பாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மைண்ட் கிராஃப்டில் ஒரு சர்வைவல் சீரிஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கிராஃப்டிங் டேபிள் செய்யறதுக்கு நான் வந்து வுட்டை வந்து மைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா கிராஃப்டிங் டேபிள் செஞ்சால் தான் மற்ற பொருள் எல்லாத்தையுமே நம்மளால் செய்ய முடியும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபுல் வுட்டையும் மைண்ட் பண்ணி ஒரு கிராஃப்டிங் டேபிள் வந்து செஞ்சு அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு வந்து வுட் அண்ட் பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து டேரெக்டாக ஸ்டோன் டூல்ஸ்க்கு அப்டேட் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். வுட்டன் டூல்ஸோட ஸ்டோன் டூல்ஸ் தான் பெஸ்ட்டு. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டேரெக்டாக வந்து ஸ்டோன் டூல்ஸ்க்கு அப்கிரேட் ஆகிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு நான் வந்து ஸ்டோனை வந்து மைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து தேவையான அளவு ஸ்டோன் மைண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்து எனக்கு தேவையான டூல்ஸையும் செஞ்சுக்கிட்டேன். ஒரு வந்து ஸ்டோன் ஸ்வாட், அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு ஸ்டோன் ஆக்ஸ், அப்புறம் ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ். இது மூணுத்தை மட்டும் இப்போதைக்கு நான் செஞ்சுக்கிறேன். ஏன்னா இது மூணு தான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான டூல். அதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்து நைட்டை ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஆட்டை தேடி கில் பண்ணி பெட்டு செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்மளால் நைட்டை வந்து ஸ்கிப் பண்ண முடியும். ஜாம்பிலாம் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கா நான் எனக்கு ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருந்தேன் வீடு கட்டுறதுக்கு. நடுவில் எனக்கு சில பல ரிசோர்ஸஸ்லாம் கிடச்சிது. அது எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்த தேடி கிளம்புனேன். அப்புறம் எனக்கு தேவையான ஒரு இடத்த நான் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரேவன் வந்து என் கண்ணில் மாட்டுச்சு. இதுதான் கைஸ் அந்த ரேவன், பார்த்துக்குங்க. ரேவனில் வந்து மோஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு தேவையான நிறைய மினரல்ஸ் வந்து கிடச்சிரும். லைக் அயன், டைமண்ட், இந்த மாதிரிலாம். ஸோ அதனால் இந்த இடத்துலே ஒரு இடத்த நான் வந்து சூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பெட்டை போட்டு நான் வந்து ரீஸ்பான் பாயிண்ட்டை வந்து செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா என்னுடைய கிராஃப்டிங் டேபிளை ப்ளேஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஃபர்னஸ் வந்து மேக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய ஃபுட்டெல்லாம் நான் வந்து குக் பண்ணி சாப்பிட்றதுக்கோசரம். அதுக்கப்புறமேட்டுக்கா வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருளை வந்து நான் வந்து மைண்ட் பண்ண கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமேட்டு கைஸ், நான் வந்து இப்போ வந்து தேவையான பொருள் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். வரும்போது எனக்கு வந்து ஹங்கர் பார் வந்து சுத்தமாக கம்மியாக இருந்துச்சு. குக் பண்ணி வச்சுருந்த பொருள்லாம் எனக்கு கிடச்சதுனால அதை மட்டும் நான் சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்த வந்து மாற்றி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து இது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்கோசரம். இருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்து எனக்கு ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்த வுட்டில் கொஞ்சம் சார்கோலுக்கு இது பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் வீட்டுக்கான ஒரு சின்ன பேஸை மட்டும் இது போட்டு வச்சுட்டேன். ஒரு பிளாங்க்ஸை மட்டும். இந்த இடத்துல தான் நான் வந்து வீடு கட்ட போகிறேன். இருங்க, இதை ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, அதுக்குள்ளே நைட் ஆச்சு. நான் நைட்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் மறுநாள் நாள் நான் காலையில் எழுந்ததும் போயிட்டு என்னுடைய வீடு கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட இந்த வுட்டை வச்சு நான் ஃபுல்லாகவே வீடு கட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் இடத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸும் தேவைப்பட்டுச்சு, நிறைய டர்ட்ஸும் தேவைப்பட்டுச்சு சில இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கு. அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸையே கொஞ்சம் நான் இன்க்ரீஸும் பண்ணிக்கிட்டேன் எடுத்த டர்ட்டை வச்சு. அண்ட் தென் திருப்பி என்னுடைய வீட்டுக்கான வேல்யூஸை வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். என்னுடைய வீடுக்கான வேலையெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த சர்வைவல் சீரீஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு வீட்டை கட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய லூட்டெல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் டக்கு டக்குன்னு எடுத்ததும் வீட்டை வந்து நான் ஃபாஸ்ட்டாக கட்டி முடிக்கணுன்ற எண்ணத்தில் நான் வந்து வீட்டை வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனர் சில பல இதை வச்சு கட்டிக்கிட்டேன். அப்புறம் எனக்கு கொஞ்சோண்டு உட்டு காலியானதும் நான் உட்டையும் மைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நடுவில் எனக்கு ஸ்டோன் காலியாக இருந்ததுனால சின்னதாக ஒரு மைனிங் ஏரியாவையும் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டோன் வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால் ஒரு மைனிங் ஏரியாவாகவே இதை வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு தேவையான ஸ்டோன் கிடச்சதும் அந்த ஸ்டோனை வந்து எடுத்து எனக்கு தேவையான மெட்டீரியல்ஸையும் நான் கிராஃப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் கிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் தூங்க பார்த்தேன். என்னால் தூங்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து டேக்கு இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. அதனால் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளாக அப்புறம் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இருக்கிற எல்லா சின்ன சின்ன வேலையிலையும் முடித்ததுக்கப்புறம் நான் மட்டும் போயிட்டு ஸ்லீப் பண்ணிட்டேன். என்னால் ஸ்லீப் பண்ண முடிஞ்சுது. அண்டு நெக்ஸ்ட் டே ஏந்ததும் வீட்டை சுற்றி இருக்கிற மீதி இருக்கிற அவுட்டர் லேயரோடைய வேலைகளை ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் பண்ணேன். ஒரு வழி அந்த லேயரோடைய வேலைகளை கம்ப்ளீட் பண்ண முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கா இன்னர் உள்ளே இருக்கிற வேலைகளையும் நான் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு வழியாக எல்லா வேலையுமே நான் முடிச்சிட்டேன். இப்போதைக்கு சின்ன சின்ன டெக்கரேஷன் ஒர்க்ஸ் தான் இருக்குது. அதுவும் கிளாஸை வச்சு தான் பண்ணணும். அப்புறம் நான் எனக்கு ஸ்டோரேஜுக்காக செஸ்ட்டு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே இருந்த பொருட்களையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் டார்ச்சும் செஞ்சுக்கிட்டேன். அண்ட் எனக்கு தேவையான சில பல டூல்ஸஸையும் நான் செஞ்சுக்கிட்டேன். அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டுக்கா நான் அந்த கிளாஸுக்கு தேவையான பொருட்களையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன். அண்ட் அதுக்கு முன்னாடி டோருக்கான ஆட்டோமேட்டிக் சிஸ்டமையும் செஞ்சுட்டு நான் போயிட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்மளால் இது பண்ண முடியும். அதே சமயத்தில் என்கிட்ட இருந்த டார்ச்சையும் நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய வீட்டை சுற்றி டார்ச் அப்பவும் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எந்த ஒரு ஹாஸ்டல் மாப்ஸும் என் பேஸ் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்றதுக்கோசரம், ஸ்பான் ஆகவும் கூடாதுன்றதுக்கோசரம். அப்புறம் நான் எனக்கு தேவையான சேண்டை வந்து கலெக்ட் பண்ணவும் ஆரம்பித்தேன். எனக்கு தேவையான சேண்டை நான் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்மெல்ட்டிங்க்கு போடுறதுக்காக போனேன். அண்ட் தென் அதை நான் ஸ்மெல்ட்டிங்க்கும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா ஸ்மெல்ட் ஆகிற வரைக்கும் நான் வந்து கேவில் மைனிங் போகலான்னு முடிவு பண்ணி இறங்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து அதுக்குள்ளே மைனிங்க்கு போனோம்னா எதுனா மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணலாம். அதாவது அயன் அந்த மாதிரி. நான் அப்படி போகும்போது சில பல வாட்டர் கேவ்ஸ்லாம் வந்துச்சு. எல்லா தடங்களையும் தாண்டி -15 வரைக்கும் போகலான்ற ஒரு எண்ணத்தில் மைன் பண்ணவும் ஆரம்பித்தேன். அப்படி நான் மைன் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கும்போது நடுவில் கோலும் கிடச்சிது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் அயனுக்காக மட்டும்தான் மைன் பண்ணவும் ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு பக்கெட் செய்யணும். அப்படி போயிட்டுருக்கும்போது நான் வந்து ஒரு கேவையும் கண்டுபிடிச்சேன். ஆனால் எனக்கு கேவில் இறங்குற ஐடியாவே இல்லை. ஏன்னா நான் கேவில் இறங்கி ஃபைட் பண்ண விரும்பலை. ஆனாலும் அந்த கேவ் விடாமல் திருப்பி என் பக்கத்துலேயே வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துல அயனையும் பார்த்தேன். அதுவும் கேவ் உள்ளேயே. அதை நான் மைன் பண்ண இறங்கினேன். அப்போ தான் ஒரு ஸ்கெலட்டன் என்னை அடித்தான். அதையும் விடாமல் அவனையும் போட்டு தள்ளிட்டு அந்த அயனையும் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் எனக்கு தேவையான அயன் எல்லாத்தையுமே அங்கே கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அதுவே போதுமானதாக இருந்துச்சு. ஒரு 15 அயன் கிடச்சதும் நான் மாட்டுன்னு மேலே வர ஆரம்பித்தேன். மேலே வந்து பார்க்கும்போது இருட்டாக இருந்தது. அண்டு அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா நைட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்டு நைட்டை ஸ்கிப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா நான் எடுத்துகிட்டு வந்த அயனை ஸ்மெல்ட்டு பண்ணுறதுக்காக போட்டேன்.
எனக்கு கொஞ்சம் கிளாஸும் ஸ்மெல்ட் ஆகிருந்துச்சி. அண்ட் அதே சமயத்தில் அயனை ஸ்மெல்ட் பண்ணவும் போட்டுட்டு கிடச்ச கிளாஸை நான் டெக்கரேட் பண்ண வேண்டிய ஏரியாவுக்கு தேவையான கிளாஸ் பிளேன்ஸாக மாற்றி டெக்கரேட்டும் பண்ணிக்கிட்டேன். அண்ட் டெக்கரேட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கா என்கிட்ட இருந்த எல்லா பொருட்களையும் செஸ்ட்டில் தூக்கி போட்டுக்கிட்டேன். அண்டு அயனும் ஸ்மெல்ட் ஆகி இருந்துச்சு. ஸ்மெல்ட்டான அயனை வச்சு ஒரு ஷீல்டையும் ஒரு வாட்டர் பக்கெட்டையும் மேக் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணேன். அண்டு ஷீல்டை நான் எடுத்து ஆஃப் ஹேண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு தேவையான அயனை வச்சு நான் ஒரு வாட்டர் பக்கெட்டையும் செஞ்சுக்கிட்டேன். அண்டு இதுக்கப்புறமேட்டுக்கா நான் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஃபார்மிங் லேண்ட் ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அது என்கிட்ட கொஞ்சம் சீடும் கொஞ்சம் சுகர் கேனும் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம், மேக் பண்ணல. அதை நான் மேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இருந்தால் தான் நம்மளால் ஃபார்மே பண்ண முடியும். அண்ட் தென் மேக் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபார்மிங் ஏரியாவையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வாட்டர் ப்ளேஸ் பண்ணி அதை சுற்றி 4க்கு 4 நான் ஃபார்மிங் ஏரியாவை ரெடி பண்ணேன். ஏன்னா 4க்கு 4 மட்டும்தான் அதோடைய கேப்பபிலிட்டி இருக்கும். அண்ட் தென் நான் இதை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் சீடையும் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சீடை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா நான் நெக்ஸ்ட்டு வேலையாக கவ் ஷீப் இதெல்லாம் பிடிச்சி போகிறதுக்கு ஒரு ஏரியாவை ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபார்மிங் லேண்டில் லைட் செட்டப் பண்ணோம். அதுக்கு ஒரு ஸ்லாபையும் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். ஏன்னா எந்த ஒரு ஹாஸ்டல் மாபும் என்னுடைய ஃபார்மிங் லேண்டு உள்ள ஸ்பான் ஆகிடக்கூடாது. அதனால நான் என்ன பண்ணேன்னா லைட் செட்டப்பையும் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் லைட் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் நெக்ஸ்ட் வேலையாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு தேவையான மெட்டீரியலை கவ் ஷீப் எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு ஃபார்ம் எடுக்க போனேன், கட்ட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபென்ஸ் தேவைப்படுது. அண்ட் கவ் ஷீப் ஃபார்ம் கட்டுறதுக்கு பண்ணலான்றதுக்கு இடத்துக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இருக்குதான்னு பார்த்து பண்ணிக்கணும். சூஸ் பண்ணி என்கிட்ட இந்த ரிசோர்ஸையும் பார்த்துட்டு பெருசாக அப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, ஸ்டிக்ஸ் இதெல்லாம் இடத்த நான் ஒரே ஒரு ஆக்ஸை எனக்கு தேவையான அளவுக்கு ஷவல்ஸை செஞ்சுக்கிட்டேன். அண்ட் என் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த ஏரியாவே நான் பெருசாக சுத்தமும் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக சுத்தம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஏரியா கிடச்சிது. அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கான ஃபென்ஸையும் நான் செய்யறதுக்கு கிளம்பிட்டேன். என்கிட்ட அதுக்கான ரிசோர்ஸஸ் இருக்கான்னு பார்த்தேன், இல்லை. அண்ட் நான் எடுத்த டர்ட் எல்லாத்தையும் உள்ளே ப்ளேஸ் பண்ணி எடுத்து ஜஸ்ட் உள்ளே போட்டு வச்சுக்கிட்டேன். அண்ட் எனக்கு தேவையான ஒரு சில விஷயங்களையும் நான் செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா நான் இருந்த என்கிட்ட இருந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபார்மிங் லேண்டில் இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணி விட்டேன் இடத்த. அண்டு அப்புறம் நைட்டையும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். நைட்டை ஸ்கிப் பண்ணி முடித்த அடுத்த வேலையாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு தேவையான வுட்டை நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். வுட்டை கலெக்ட் பண்ணி வந்ததுக்கப்புறமேட்டுக்கா எனக்கு தேவையான ஃபென்ஸையும் செஞ்சு ப்ளேஸ் பண்ணவும் ஆரம்பித்தேன். நான் இந்த வீடியோவில் வுட்டை கலெக்ட் பண்ணுறதை போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா அது போர் அடிக்குன்றதுனால. அண்ட் தென் எனக்கு தேவையான மாதிரி எனக்கு இருந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபில் நான் என்ன பண்ணேன்னா ஃபென்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நான் கவ் ஷீப் இது எல்லாத்தையும் பிடிக்க போனேன். அப்போ ஒரு வேண்டி ட்ரேடரை பார்த்தேன். எனக்கு தேவையான லீடை அவனே தந்துட்டான். ஆக்சுவலி அவன் தரல, நானாக அடித்து எடுத்துக்கிட்டேன். அண்டு எனக்கு
கிடைச்ச எல்லா மாப்ஸையுமே நான் உள்ளே 1 பை 1 பிடிச்சிட்டு வந்து போட்டேன். இந்த ஆடு அதுவே தன்னால் ஒரு ஏரியாவுக்கு போய் உக்காந்துக்குச்சு. அண்ட் இதுங்களை நான் எந்த இடம் சூஸ் பண்ணி மாற்றத்துக்குள்ளே எனக்கே போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக அது ரெண்டுத்தையும் பிடிச்சி போட்டதுக்கப்புறம் இங்கேயே ஒரு ஷீப்பையும் பார்த்தேன். அதையும் உள்ளே கொண்டுட்டு வந்து விட்டுட்டேன். அண்ட் அது தப்பிச்சு வெளியே வர பார்த்துச்சு. இருந்தாலும் அதால் வர முடியல. அண்ட் உள்ளே கொஞ்சம் டார்ச் அப்ஸையும் ஃபில் பண்ணிட்டேன். ஏன்னா எந்த ஆஸ்ட்ரல் மாப்ஸும் ஸ்பான் ஆகக்கூடாது. அண்ட் தென் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாப்ஸையும் பிடிச்சி உள்ளே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேடி பார்த்தேன். பெருசாக எனக்கு எந்த மாப்ஸும் கண்ணில் மாட்டலை. ஓகே, பாய் கைஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.